காணொளி காட்சியினூடாக இத்தூய தொழுகையில் இணைந்து பங்கெடுக்கின்ற உங்கள் அனைவரையும் தந்தை, மைந்தன், தூய ஆவியின் திருப்பேரில் வாழ்த்தி வரவேற்றுக் கொள்ளுகின்றோம். கர்த்தரின் வாசல்களில் துதியோடும் அவர் பிரகாரங்களில் புகழ்ச்சியோடும் பிரவேசித்து அவரை துதித்து அவருடைய நாமத்தை ஸ்தோத்திரியுங்கள். கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றென்றைக்கும் உள்ளது, அவருடைய உண்மை தலைமுறை தலைமுறைக்கும் உள்ளது. நம்மை உண்டாக்கின கர்த்தருக்கு முன்பாக நாம் பணிந்து குனிந்து முழங்கால் படியிட கடவோம். வாருங்கள், ஜெபம் செய்வோம். உண்மையோடும் ஆவியோடும் படைகளின் கடவுளை தொழுது மாட்சிமைப்படுத்துவதற்கு தந்த பரிசுத்த ஓய்வு நாளின் காலை தொழுகைக்காக நன்றி சொல்லுகிறோம். ஒரு வார காலம் ஆண்டவர் எங்களை உம்முடைய சிறகின் அடிவாரத்தில் கண்மணி போல பாதுகாத்து, ஆண்டவரே, இந்த கொடிய தொற்று வியாதிக்கு மத்தியில் உம்முடைய பிள்ளைகளாக எங்களை உம்முடைய இறை பாதையிலே நடத்தி எங்கள் வாழ்வை ஆண்டவர் ஆசீர்வதித்து, ஆண்டவரே, காணொளி காட்சியினூடாக இத்தொழுகையில் இணைந்து பங்கெடுப்பதற்கு நீ தந்த வாய்ப்பிற்காக போற்றுகிறோம். இத்தொழுகையை கடவுள் எங்களுக்கு ஆசீர்வதிப்பீராக. நாங்கள் ஆவியோடும் உண்மையோடும் தூய கடவுளை நாங்கள் ஆராதித்து மகிழுகின்ற போது உம்முடைய எழுந்தருளுதலை இத்தொழுகையினூடாக நாங்கள் கண்டு மகிழ்வதற்கு பாடுகிற பாடல்கள், ஏறெடுக்கின்ற மன்றாட்டு, கேட்கின்ற உம் அருள்வாக்கினூடாக எங்கள் ஆன்மீக வாழ்வை ஆண்டவரே எழுப்புதலை உண்டாக்கி அர்த்தத்தோடு நாங்கள் தொடர்ந்து உம்மை ஆராதிப்பதற்கு துணை செய்ய வேண்டும் என்று இறை மைந்தன் இயேசு கிறிஸ்துவின் வழியாய் ஜெபிக்கிறோம் தந்தையே, ஆமென். தொழுகையின் துவக்கத்திற்காகவும் ஆண்டவரின் திருப்பேரின் மாட்சிமைக்காகவும் 40வது ஞான பாடலை பாடுவோம். ஞான பாடல் 40. செல்வோம் யாம் கோயிலுக்கு ஓய்வு நாட்கள் தோறுமே.
139 சங்கீதத்தினுடைய முதல் 14 இறை வார்த்தைகளை முறையாக படிப்போம். சங்கீதம் 139 முதல் 14 இறை வார்த்தைகள். கர்த்தாவே, நீர் என்னை ஆராய்ந்து அறிந்திருக்கிறீர். என் உட்கார்தலையும் என் எழுந்திருக்குதலையும் நீர் அறிந்திருக்கிறீர். என் நினைவுகளை தூரத்திலிருந்து அறிகிறீர். நான் நடந்தாலும் படுத்திருந்தாலும் என்னை சூழ்ந்திருக்கிறீர். என் வழிகளெல்லாம் உமக்கு தெரியும். என் நாவில் சொல் பிறவாததற்கு முன்னே இதோ கர்த்தாவே, அதையெல்லாம் நீர் அறிந்திருக்கிறீர். முற்புறத்திலும் பிற்புறத்திலும் நீர் என்னை நெருக்கி உமது கரத்தை என்மேல் வைக்கிறீர். இந்த அறிவு எனக்கு மிகுந்த ஆச்சரியமும் எனக்கு எட்டாத உயரவுமாயிருக்கிறது. உம்முடைய ஆவிக்கு மறைவாக எங்கே போவேன்? உம்முடைய சமூகத்தை விட்டு எங்கே ஓடுவேன்? நான் வானத்திற்கு ஏறினாலும் நீர் அங்கே இருக்கிறீர். நான் பாதாளத்தில் படுக்கை போட்டாலும் நீர் அங்கேயும் இருக்கிறீர். நான் விடியற் காலத்து செட்டைகளை எடுத்து சமுத்திரத்தின் கடையாந்தரங்களிலே போய் தங்கினாலும் அங்கேயும் உமது கை என்னை நடத்தும், உமது வலதுகரம் என்னை பிடிக்கும். இருள் என்னை மூடிக்கொள்ளும் என்றாலும் இரவும் என்னை சுற்றி வெளிச்சமாயிருக்கும். உமக்கு மறைவாக இருளும் அந்தகாரப்படுத்தாது. இரவும் பகலை போல் வெளிச்சமாயிருக்கும். உமக்கு இருளும் வெளிச்சமும் சரி. நீர் என் உள்ளந்திரியங்களை கை கொண்டிருக்கிறீர். என் தாயின் கற்பத்தில் என்னை காப்பாற்றினீர். நான் பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உண்டாக்கப்பட்டபடியால் உம்மை துதிப்பேன். உமது கிரியைகள் அதிசயமானவைகள். அது என் ஆத்துமாவுக்கு நன்றாய் தெரியும். கடவுளுக்கு விரோதமாக நாங்கள் கலகம் பண்ணி அவர் தீர்க்கதரிசிகளாகிய தம்முடைய ஊழியக்காரரை கொண்டு எங்களுக்கு முன்பாக வைத்து அவருடைய நியாய பிரமாணங்களின்படி நடக்கத்தக்கதாக நாங்கள் அவருடைய சத்தத்திற்கு செவிகொடாமல் போனோம். ஆனாலும் எங்கள் தேவனாகிய ஆண்டவரிடத்தில் இரக்கங்களும் மன்னிப்புகளும் உண்டு. நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்க கூடாத பிரதான ஆசிரியர் நமக்கு இராமல்
எல்லா விதத்திலும் நம்மை போல சோதிக்கப்பட்டோம். பாவம் இல்லாதோருமாயிருக்கிற பிரதான ஆசாரியரே நமக்கு இருக்கிறார். இருக்கிற இடங்களில் முழந்தாளிட்டு நம்முடைய பாவங்களை ஆண்டவருடைய திருமுன்னிலையில் அறிக்கை செய்வோம். ஆண்டவர் மனிதர்களாக நம்மை படைத்து அவரை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொண்டு அவருடைய தோழமையில் நாம் இணைந்து பயணிப்பதற்கென்று நமக்கு நல்ல வாழ்வையும் ஆண்டவரை தொழுது மாட்சிமைப்படுத்துவதற்கென்று தொழுகை நாளையும் நமக்கென்று ஆயத்தப்படுத்தினார். ஆனால் நாம் தொழுகையை அழகற்றதாக்கி அதனுடைய உண்மை பொருளை இழக்கச் செய்து இன்று தொழுகையானது ஒரு சடங்காச்சாரமாக மாற்றப்பட்டிருக்கிறது. இதற்கு காரணம் நம்முடைய பாவம் நிறைந்த வாழ்க்கை. ஆண்டவர் சொன்னார், நான் பரிசுத்தராயிருப்பது போல நீங்களும் பரிசுத்தராக இருக்க வேண்டும். பரிசுத்த அலங்காரத்தோடு நீங்கள் என்னை தொழுது கொள்ள வேண்டும் என்று சொல்லி ஆண்டவரை தொழுவதற்கென்று சொல்லி நமக்கு பல நெறிமுறைகளை வகுத்து தந்தார். ஆனால் இன்றைய தொழுகைகளில் செழுமை இறையியலும் ஆன்மீகத்தின் ஆழமில்லாத ஆடல் பாடலோடு கூடிய தொழுகைகளினாலே ஆண்டவருடைய திருப்பெயர் தூசிக்கப்படுகிறது. தொழுகையினுடைய அழகு சிதைக்கப்பட்டு அதனுடைய உண்மை தன்மை இன்றைக்கு இழந்து போன நிலையிலே நாம் வெளிவேடம் தரித்து உதட்டளவில் ஆண்டவரை துதிக்கிறவர்களாக காணப்படுகிறோம். இதற்கு காரணமாக இருப்பது நம்முடைய பாவ செயல்கள். ஆண்டவருடைய ஆலயத்திற்கும் பரிசுத்த ஆராதனைக்கும் நாம் முதன்மை இடம் கொடுப்பதற்கு பதிலாக உலகத்தினுடைய கேளிக்கைகளுக்கு, உலகத்தினுடைய சிற்றின்பத்திற்கு முதன்மையான இடத்தை கொடுக்கின்றோம். ஆண்டவருக்கும் ஆண்டவருடைய காரியங்களுக்கும் நாம் இரண்டாம் நிலையிலே நாம் வைத்திருக்கிறோம். ஆகவே தொழுகை இன்றைக்கு பொருளற்றதாக நாம் மாற்றியிருக்கிறோம். இதோ பரிசுத்த ஓய்வு நாளிலே ஆலயத்திற்கு சென்று கடமைக்காக ஆராதிக்கிற கிறிஸ்தவர்களாக நாம் மாறிக்கொண்டு வருகிறோம். அருமையானவர்களே, ஆண்டவர் ஆராதனைக்கு முதலிடம் கொடுக்கவும் நம்முடைய வாழ்வில் ஆண்டவரை முன்னிலைப்படுத்தவும் அவரை மையமாய் கொண்டு வாழவும் இந்த நாள் தொழுகை நமக்கு அழைப்பை விடுக்கிறது. ஆகவே இதுவரையிலும் நாம் ஒருவேளை பரிசுத்த ஓய்வு நாள் ஆராதனையை நாம் அலட்சியப்படுத்தி அதனுடைய பேர் உண்மையை நாம் அறிந்து உணராதபடிக்கு கடமைக்காக ஆராதிக்கின்ற மக்களாக இருப்போம் என்று சொன்னார். இன்று ஒரு தீர்மானத்தை எடுத்து நான் ஆவியோடும் உண்மையோடும் ஆண்டவரை நான் தொழுவேன். என்னுடைய வாழ்வில் ஆண்டவருடைய காரியங்களுக்கும் பரிசுத்த ஆராதனைக்கு முதலிடம் கொடுப்பேன். ஆண்டவரை நான் முதன்மையாக வைத்து வாழ்வேன் என்று சொல்லுகிற தீர்மானத்தை எடுப்பதற்கு தடையாய் நிற்கிற பாவங்களை ஆண்டவருடைய சமூகத்திலே நாம் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அறிக்கை செய்து ஒரு புதிய தீர்மானத்தோடு இந்த தொழுகையிலே நாம் பங்கெடுக்க ஆண்டவர் நம்மை அழைக்கிறார். ஆகவே நம்முடைய பாவங்களை ஆண்டவருடைய சமூகத்திலே மனப்பூர்வமாக அறிக்கையிட்டு, ஆண்டவரை இதுவரையிலும் நான் பொறுப்பற்ற நிலையிலே கடமைக்காக உதட்டளவில் ஆண்டவரை துதித்து வாழ்ந்திருக்கிறேன். இனி உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆவியோடும் உண்மையோடும் நான் உம்மை தொழுது மாட்சிமைப்படுத்துவேன். அதற்கு தடையாயிருக்கிற பாவங்களை என்னை விட்டு நீக்கி ஆயக்காரனை போல தகுதியற்ற என்னை உம்மை ஆராதித்து மகிழ்வதற்கு தகுதிப்படுத்தும் என்று சொல்லி
ஒரு நிமிடம் அமைதியாக இருந்து நம் பாவங்களை ஆண்டவர் திருமுன்னிலையில் அறிக்கை செய்வோம். நம்முடைய தவறுகளை ஆண்டவருடைய சமூகத்திலே முழுமையாய் அறிக்கை செய்தோமானால் சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமுள்ள ஆண்டவர் நம் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் பாவ மன்னிப்பின் நிச்சயத்தையும் தந்து ஆண்டவரோடு இணைந்து இந்த உலகிலே ஆண்டவருடைய பிள்ளைகளாக வாழ பரிசுத்தாவியின் கிருபையும் தேற்றுதலையும் தந்து நம்ம எல்லாரையும் சந்தோஷத்தோடு நடத்துவாராக. ஆமென். ஆண்டவர் நம் வாழ்வில் செய்த நன்மைகளுக்காக நன்றி சொல்லுவோம். எத்தனை நன்மைகள் நம்முடைய வாழ்வில் ஆண்டவர் தந்திருக்கின்றார். நாம் அழியாமல் வாழ்வது ஆண்டவரின் அளப்பரிய அருள். நம்மோடு வாழ்ந்த எத்தனையோ மக்கள் இன்று நம்மோடு இல்லை. நாமெல்லாம் அவர்களிலும் சிறப்பானவர்கள் அல்ல, அவர்களிலும் மேன்மைக்குரியவர்கள் அன்று, அவர்களை விட தூய்மையானவர்களும் அல்ல. ஆனால் ஆண்டவருடைய அளவற்ற அன்பினால் நம்மை மீண்டும் ஒரு புதிய வாழ்வுக்கு ஆண்டவர் அழைத்து அவரை ஆவியோடு உண்மையோடு நாம் தொழுது அவருடைய அரசின் மக்களாக நாம் வாழ வேண்டும் என்று சொல்லுகிற விருப்பத்தின்படி நமக்கு ஆண்டவர் வாழ்வை தந்து இந்த பரிசுத்த தொழுகையில் காணொளி காட்சியினூடாக இல்லங்களிலிருந்து இணைந்து ஒரே தூய உள்ளத்தோடு கூட ஆண்டவருக்கு நன்றி சொல்வதற்கு ஆண்டவர் தந்த வாய்ப்பிற்காய் ஸ்தோத்தரிப்போம். ஆலயங்கள் அடைக்கப்பட்டாலும், தொழுகைகள் இணைந்து பங்கெடுக்க முடியாவிட்டாலும், ஆண்டவர் நமக்கு தந்திருக்கின்ற ஊடக வளர்ச்சியின் ஊடாக காணொளி காட்சியின் வழியாய் தொழுகையிலே இணைந்து பங்கெடுக்கவும், ஆண்டவருடைய அருள்வாக்கை கேட்கவும், நம்முடைய வாழ்வில் இருக்கின்ற குறைகளை நாம் ஆராய்ந்து அறிந்து நம்மை புத்தாக்கம் செய்வதற்கும் ஆண்டவர் இந்த வாய்ப்புகளை தந்தபடியினால் நன்றி சொல்லுவோம். தந்த அழகிய குடும்பம், நல்ல உறவுகள், இயற்கையின் வளமைகளுக்காக இன்னும் எத்தனையோ நன்மைகளை ஆண்டவர் நம்முடைய வாழ்விலே தந்தபடியினாலே உள்ளத்தின் அடித்தட்டிலிருந்து மன்னன் தாவீதோடு கூட ஸ்தோத்திர பள்ளியை பாடல் வழியாக்க நாம் ஆண்டவருக்கு நாம் செலுத்தி மகிழ்வோம். கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. ஆண்டவர் இயேசு கற்றுத்தந்த மன்றாட்டை சேர்ந்து எடுப்போம். பரமண்டலில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. அன்றன்றுள்ள எங்கள் அப்பத்தை எங்களுக்கு இன்று தாரோம். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்கிறவர்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குட் பிரவேசிக்க பண்ணாமல் தீமையின்றி எங்களை ரட்சித்துக் கொள்ளும்.
ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்னென்றைக்கும் உடையவைகளே. ஆமேன். நானூற்றி 41வது ஞான பாடலை பாடுவோம். பரிசுத்தம் பெற வந்துட்டீர்களா, ஒப்பில்லா திரு ஸ்தானத்தினால் பாவதோஷம் நீங்க நம்பினீர்களா, ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினால். பரிசுத்தம் பெற வந்துட்டீர்களா, ஒப்பில்லா திரு ஸ்தானத்தினால் பாவதோஷம் நீங்க நம்பினீர்களா, ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினால். மாசில்லா சுத்தமா சுற்றம் நீங்கி விட குணமாறிற்றா, ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினால். பரலோக சிந்தை அணிந்தீர்களா, வல்லமையின் பகையாளத்தினால் மறுஜன்ம குணமடைந்தீர்களா, ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினால். மாசில்லா சுத்தமா திருப்புண்ணிய தீர்த்தத்தினால் குற்றம் நீங்கி விட குணமாறிற்றா, ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினால். மணவாளன் வரக்கடைப்பீர்களா, தொல்லையின் ஸ்தானத்தினால் மோட்சக்காரை இயேசுவிப்பீர்களா, ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினால். மாசில்லா சுத்தமா திருப்புண்ணிய தீர்த்தத்தினால் குற்றம் நீங்கி விட குணமாறிற்றா, ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினால். மாசுக்காரை நீங்கும் விசப்பாவியின் சுத்த இரத்தத்தின் சக்தியினால் முக்தி பேருண்டாகும் குற்றவாளியே, ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினால். மாசில்லா சுத்தமா திருப்புண்ணிய தீர்த்தத்தினால் குற்றம் நீங்கி விட குணமாறிற்றா, ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினால். இந்த நாளுக்கென்று படிக்கும்படி தெரிந்து கொண்ட திருமறை பகுதி தூய யோவான் நற்செய்தி நூல் 4ஆம் அதிகாரம் இறை வார்த்தைகள் 15 துவங்கி 26 முடிய படிக்க கேளுங்கள். தூய யோவான் நற்செய்தி நூல் 4ஆம் அதிகாரம் இறை வாக்குகள் 15 துவங்கி 26 முடிய. அந்த ஸ்திரீ அவரை நோக்கி, ஆண்டவரே, எனக்கு தாகம் உண்டாகாமலும் நான் இங்கே மொண்டு கொள்ள வராமலும் இருக்கும்படி
அந்த தண்ணீரை எனக்கு தர வேண்டும் என்றாள். இயேசு அவளை நோக்கி, நீ போய் உன் புருஷனை இங்கே அழைத்து கொண்டு வா என்றார். அதற்கு அந்த ஸ்திரீ, எனக்கு புருஷன் இல்லை என்றாள். இயேசு அவளை நோக்கி, எனக்கு புருஷன் இல்லை என்று நீ சொன்னது சரிதான். எப்படியெனில் 5 புருஷர் உனக்கு இருந்தார்கள். இப்பொழுது உனக்கு இருக்கிறவன் உனக்கு புருஷன் அல்ல. இதை உள்ளபடியே சொன்னாய் என்றார். அப்பொழுது அந்த ஸ்திரீ அவரை நோக்கி, ஆண்டவரே, நீர் தீர்க்கதரிசி என்று காண்கிறேன். எங்கள் பிதாக்கள் இந்த மலையிலேயே தொழுது கொண்டு வந்தார்கள். நீங்கள் எருசலேமில் இருக்கிற ஸ்தலத்திலே தொழுது கொள்ள வேண்டும் என்கிறீர்களே என்றாள். அதற்கு இயேசு, ஸ்திரீயே, நான் சொல்லுகிறதை நம்பு. நீங்கள் இந்த மலையிலும் எருசலேமிலும் மாத்திரமல்ல, எங்கும் பிதாவை தொழுது கொள்ளும் காலம் வருகிறது. நீங்கள் அறியாததை தொழுது கொள்ளுகிறீர்கள், நாங்கள் அறிந்திருக்கிறதை தொழுது கொள்ளுகிறோம். ஏனென்றால் இரட்சிப்பு யூதர்கள் வழியாய் வருகிறது. உண்மையாய் தொழுது கொள்ளுகிறவர்கள் பிதாவை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளும் காலம் வரும். அது இப்பொழுதே வந்திருக்கிறது. தம்மை தொழுது கொள்ளுகிறவர்கள் இப்படிப்பட்டவர்களாயிருக்கும்படி பிதாவானவர் விரும்புகிறார். தேவன் ஆவியாயிருக்கிறார். அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும் என்றார். அந்த ஸ்திரீ அவரை நோக்கி, கிறிஸ்து எனப்படுகிற மேசியா வருகிறார் என்று அறிவேன். அவர் வரும்போது எல்லாவற்றையும் நமக்கு அறிவிப்பார் என்றாள். அதற்கு இயேசு, உன்னுடனே பேசுகிற நானே அவர் என்றார். இது கிறிஸ்துவின் நற்செய்தி. ஜெபம் செய்வோம். ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவரும் ஒருவரும் சேரக்கூடாத இடத்திலே சேருகிறவரும் உன்னதமான ஒளியிலே வீற்றிருக்கிறவரும் ஆவியோடும் உண்மையோடும் தொழுது போற்றுவதற்கு தகுதியுடையவருமாயிருக்கிற எங்கள் திரியேக கடவுளே, பரிசுத்தமான ஓய்வு நாளிலே உம்மை நாங்கள் தொழுது மாட்சிமைப்படுத்துவதற்கு நீ தந்த வாய்ப்புகளுக்காக உமக்கு நாங்கள் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஸ்தோத்திரங்களை செலுத்துகிறோம். நாதா, ஒரு வாரமாக ஆண்டவர் எங்களை உம்முடைய பிள்ளைகளாக நாங்கள் இவ்வுலகிலே வாழ்வதற்கு உம்முடைய வாக்கை எங்கள் பாத சுவடுகளுக்கு விளக்காக்கி பாதை காட்டினீர். ஆண்டவரே, எங்கள் தேசத்தை அச்சுறுத்தி கொண்டிருக்கின்ற கொரோனா நிமித்தமாக எங்கள் வாழ்விலே பல சோதனைகளையும் நெருக்கடிகளையும் நாங்கள் சந்தித்தாலும் கலங்காதே, திகையாதே, நான் உன் கடவுள், உன்னோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லி எங்களை ஒவ்வொரு நாளும் சிறப்பாய் நடத்தி கொண்டு வருகின்றீர். இந்த நாளிலும் ஆண்டவரே, ஆலயத்திலே சென்று ஆண்டவரை தொழுது கொள்ள முடியாத நிலையிலே அவரவர் இல்லங்களிலிருந்து தொழுவதற்கு ஆண்டவர் அருள் கூர்ந்திருக்கின்றீர். இறைவா, உம்முடைய அரும் செயலை எண்ணி நன்றி சொல்லுகிறோம். தொடர்ந்து நாங்கள் இல்லங்களிலே இருந்து ஆண்டவரை ஆவியோடு உண்மையோடும் தொழுவதற்கு ஏற்ற விதத்திலே அன்று சீடர்கள் ஒருமனப்பட்டவர்களாக மேல் வீட்டறையிலே கூடி ஆண்டவரை நோக்கி மன்றாடின போது தூய ஆவியானவர் அவர்களுக்குள்ளே இறங்கி வந்தபோது ஆண்டவரே, அந்த இடம் அசையத்தக்கதாக அதுவரையிலும் ஆண்டவரே பயத்தோடும் திகிலோடும் விசுவாசத்திலே குன்றி போய் நம்பிக்கிழந்திருந்த சீடர்கள்
புதிய காட்சிகளை கண்டார்கள், புது பலத்தை பெற்றார்கள். அதிலிருந்து அவர்கள் தொழுது கொண்ட இடங்களிலெல்லாம் ஆவியோடும் உண்மையோடும் ஆண்டவரை தொழுது ஸ்தோத்தரித்து ஆண்டவருக்கென்று சான்று பகர்ந்து வாழ்ந்தார்கள். அந்த இறை அனுபவத்தோடு கூட நாங்கள் தொடர்ந்து இந்த உலகத்தில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் கரத்தை பிடித்து நடப்பதற்கு ஆண்டவர் துணை செய்வீராக. தகப்பனே, இந்த நாளிலும் ஆண்டவரே, எங்கள் மத்தியிலே தொற்று வியாதியினால் பாதிக்கப்பட்டு மருத்துவமனையிலே சிகிச்சை பெற்று கொண்டு வருகின்ற எங்கள் திருச்சபையின் மக்களுக்காக உம்மை நோக்கி நாங்கள் கருத்தோடு கூட செபிக்கிறோம். ஆண்டவர், விசுவாசமுள்ள செபம் பிணியாளியை மீட்கும் என்று எங்களுக்கு கற்றுத்தந்திருக்கின்றீர். உம்மீது கொண்ட நம்பிக்கையின் ஊடாக ஆண்டவர், எங்கள் அன்புக்குரியவர்களுக்காக நாங்கள் வேண்டுதல் செய்கிற போது வல்லமை உள்ள உம்முடைய கரத்தை நீட்டி உம்முடைய பிள்ளைகளை தொடுவீராக. அப்பொழுது இந்த தொற்று வியாதியினால் அவருடைய சரீரங்களுக்குள் ஏற்பட்டிருக்கிற பாதிப்புகள், மூச்சு விடுவதற்கு இருக்கிற சிரமங்கள், இன்னும் என்னென்ன உபாதைகள் உடலில் இருக்கிறதோ அத்தனையும் நீங்கி நலம் பெற்று வரும் நாட்களிலே நன்றியோடு கூட ஆலயங்கள் திறக்கப்படுகிற போது ஆண்டவருடைய சமூகத்தில் வந்து உம்மை தொழுது மாட்சிமைப்படுத்துவதற்கு அருள் தாரோம். அத்தனை பேரையும் உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். இனி ஒருவருக்கும் கேடின்றி ஆண்டவர் உம்முடைய பிள்ளைகள் அனைவரையும் சுகமாய் பாதுகாத்து கொள்வீராக. குறிப்பாக கேன்சர் நோயினாலே பாதிக்கப்பட்டு ஆண்டவரே குலைந்து கொண்டிருக்கிற உம்முடைய மகளுக்காக, இன்னும் ஆண்டவர் இந்த நோயினால் பாதிக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொருவருக்காக நாங்கள் செபிக்கிறோம். உம்முடைய பிள்ளைக்கு ஆண்டவரே பாதிக்கப்பட்ட அனைத்து மக்களுக்கும் ஆண்டவருடைய குணமாக்கும் கரம் ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவரே ஆறுதலாக இருக்கட்டும். நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று விரும்புகிறாய் என்று கேட்டு ஆண்டவரே அவருடைய நம்பிக்கையின் ஊடாய் அவருடைய விருப்பத்தை நிறைவேற்றின ஆண்டவர், தாவீதின் குமாரனே எங்களுக்கு இறங்க மாட்டீரா என்று சொல்லி உள்ளங்களை பிடித்து கொண்டு ஆண்டவரே வாழ்வனுடைய கடைசி எல்லைக்குள்ளே நின்று கொண்டு உம்மை நோக்கி கதறிக்கொண்டிருக்கிற உம்முடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவர் இந்த கொடிய நோயிலிருந்து விடுவித்து புது வாழ்வை தந்து ஆண்டவருக்கு சான்றுள்ள வாழ்க்கை வாழ்வதற்கு தொடர்ந்து அருள் தாரோம். உம்முடைய மகளை கடத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். என்னென்ன கடின பாடுகள் இந்த கொடிய நோயினால் உம்முடைய மகளுக்கு இருக்கிறதோ அனைத்தும் நீங்கி ஆரோக்கியம் பெற்று ஆண்டவரே முழுமையான விடுதலையை சொந்தமாக்குவதற்கு அருள் தாரோம். இன்னும் எத்தனையோ வியாதிகளினாலே எங்கள் திருச்சபையிலும் இந்த பிராந்தியத்திலும் பல மக்கள் ஆண்டவரை பாதிக்கப்பட்டு இருக்கிறார்கள். ஆண்டவர், வெளியே சொல்ல முடியாத வியாதிகள் உண்டு. ஆண்டவரே, இன்னும் பல நோய்களினாலே இந்த மக்கள் பாதிக்கப்படுகிற போது அனைவர் மீதும் இரக்கமுள்ள கடவுள், நாங்கள் ஆரோக்கியமாக ஆண்டவரே பூரண பலத்தோடு வாழ வேண்டும் என்று சொல்லி நீர் விரும்புகின்ற தெய்வம். அதையும் மிஞ்சி ஆண்டவரே எங்கள் வாழ்விலே வியாதிகளும் துன்பங்களும் வேதனைகளும் கடந்து வந்து எங்களை உருக்குலைய செய்து ஆண்டவரே எங்கள் வாழ்விலே வேதனையை கொண்டு வருகிற போது எங்களுக்கு பரிகாரியாய் இருந்து எங்களை விடுவித்து ஆழங்களிலிருந்து எங்களை தூக்கி உன்னதத்தின் அழகை காண்பதற்கு ஆற்றல் படுத்துகிற தெய்வம். ஓடினாலும் களைப்படையாமல் நடந்தாலும் இளைப்படையாதபடிக்கு பலப்படுத்துகிற உம்முடைய பேரன்புக்காக மான் கால்களைப் போல நாங்கள் பலனடைந்து கழுகுகளைப் போல செட்டையடித்து புது வாழ்வை சொந்தமாக்க அருள் செய்கிற ஆற்றலுள்ள ஆண்டவர் மடியவர்கள் அனைவருக்கும் புது வாழ்வை தந்து ஆசீர்வதித்து ஆண்டவரே இந்த சவால் மிகுந்த நாட்களிலே ஆரோக்கியத்தோடு வாழ்வதற்கு தொடர்ந்து பலன் தாரோம். ஆண்டவர், எங்கள் திருச்சபையின் குடும்பங்களை அழகுபடுத்துவதற்கு தந்திருக்கின்ற மழலை செல்வங்களுக்காக மன்றாடி நிற்கின்றோம். உம்முடைய பிள்ளைகளை கடவுள் உம்முடைய கரத்திலே நாங்கள் ஒப்பு கொடுக்கிற போது குழந்தைகள் என்னிடத்திலே வருவதற்கு தடை செய்யாதிருங்கள் என்று சொல்லி பிள்ளைகளை அனைத்து ஆசீர்வதித்த உம்முடைய கரம் ஆண்டவர் எங்களுடைய திருச்சபையின் குடும்பங்களின் அழகுக்காய் தந்த பிள்ளைகளையும் நீர் அனைத்து ஆசீர்வதித்து ஆரோக்கியத்தோடு வளரச் செய்யும். ஆண்டவரே, எங்களை
மருத்துவ விஞ்ஞானம் அச்சுறுத்துகிறது நாதா. மூன்றாவது கொரோனா தொற்றினுடைய தாக்கம் குறிப்பாக பிள்ளைகளை அதிகமாக தாக்கும் என்று சொல்லுகிற அசாதாரண செய்திகளை நாங்கள் கேட்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரே, பிள்ளைகளை ஆண்டவரே இறையரசனுடைய சின்னங்களாக நிறுத்துனீர். பிள்ளைகளை உம்மிடத்தில் ஆசிக்காய் கொண்டு வந்தவர் பெற்றோரை தடுத்த சீடர்களை விலக்கி அவர்களை முதன்மைப்படுத்தி அவர்களுக்குரியது ஆண்டவருடைய அரசு என்று சொல்லி பிள்ளைகளை வாரி அணைத்து ஆசீர்வதித்து அவர்கள் எந்த தடையும் இன்றி இறையரசை சுதந்திரித்து இந்த மண்டகத்திலே ஆண்டவருடைய அடையாளங்களாய் வாழ வேண்டும் என்று சொல்லி விரும்பி ஆசீர்வதித்த கடவுள் இந்த மூன்றாவது ஆண்டவரே கொரோனா தொற்று அலை ஒருவேளை எங்கள் தேசத்தை தாக்கும் என்று சொன்னால் ஆண்டவர் எங்கள் பிள்ளைகளை ஆண்டவரே கோழி தன்னுடைய குஞ்சுகளை எவ்வண்ணம் பரிந்திருக்கும் ஆண்டவரே ஆகாயத்து பட்சிகளுக்கு விலக்கி பாதுகாத்து பேணி காக்கிறதோ அதை போன்று எங்கள் பிள்ளைகளை ஆண்டவருடைய சிறகிலே பராமரித்து பாதுகாத்து ஒரு குழந்தை கூட ஆண்டவரே தொற்றினால் பாதிக்காதபடிக்கு ஆண்டவருடைய அருள் பிள்ளைகளிலே நிறைவாக வெளிப்படுவோம். ஆண்டவரே, உம்முடைய சாயலாக எங்கள் திருச்சபையும் குடும்பங்களையும் பிள்ளைகள் அலங்கரித்து ஆரோக்கியத்தோடு வளர்ந்து வருங்கால திருச்சபையின் தூண்களாய் கடவுளால் உருவாக்கப்பட்டு ஜெபிக்கிறோம். வாலிபர்களுக்காய் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, அன்பு பிள்ளைகள் தங்களுடைய வாழ்வை ஒருபோதும் இழந்து போகாதபடிக்கு அதனுடைய வசந்தத்தை அறிந்து இந்த சமூகத்திற்கு சுவை கொடுக்கின்றவர்களாக எங்கள் வாலிப பிள்ளைகள் கனி கொடுப்பதற்கு ஏற்ற விதத்திலே உம்முடைய வாக்கை தங்களுடைய உள்ளத்தின் ஆண்டவரே பலகணியிலே அவர்கள் பசுமர தாணிகளை கொண்டு எழுதி தெளிவாய் ஆன்மீக பாதையில் வளர்ந்து உயர்வான கல்வியை சொந்தமாக்கி உலகத்தின் உயர்ந்த இடத்திலே அவர்கள் வலம் பெறுவோம். எல்லா காலத்திலும் திருச்சபையோடு இணைந்து ஆண்டவரை தூய கோலத்தோடு தொழுது ஆண்டவரே பரிசுத்தவான்களாக இந்த மண்ணகத்தை எங்கள் திருச்சபையின் வாலிப பிள்ளைகள் அலங்கரிப்பதற்கு நல்ல காலங்களை கனிய பண்ணும். ஒரு வாலிபர்கள் கூட கெட்டு போகக்கூடாது நாதா. ஆண்டவர் எந்த பாவத்திற்குரிய செயல்களும் அவர்களை ஆண்டவரை வாரிக்கொள்ளாதபடிக்கு நீர் வேலியடைத்து உம்முடைய அருளிலே எங்கள் பிள்ளைகள் பக்தியோடு ஆண்டவரே யோசேப்பை போல தானியேலை போல தீர்மானம் எடுத்து நான் கர்த்தருடைய பிள்ளை என்று வளர்வதற்குரிய காலங்கள் எங்கள் பிள்ளைகளுக்கு ஆண்டவரே கனிய பண்ணுவீராக. எங்கள் குடும்பத்தின் பெற்றோருக்காக ஜெபிக்கிறோம். சரியான வேலைகளின்றி பார்த்த வேலைகளும் இழந்து போய் பொருளாதாரத்திலே நலிவடைந்து நிற்கின்ற இந்த நாட்களிலே ஆண்டவரின் ஆசீர்வாதங்களை சுதந்திரித்து இழந்த வேலைகளை மீண்டும் பெற்றுக்கொள்ளக்கூடிய காலங்கள் ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவர் தாமே நன்மையான ஈவை தந்து குடும்பங்களின் தேவைகளை சந்தித்து அந்தந்த காலத்திற்குரிய ஆசிகளை சுதந்திரித்து கொள்வதற்கு அருள் தாரும். குறிப்பாக திருமணங்களுக்காக ஆயத்தப்பட்டு கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்காக ஆண்டவரை நோக்கி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, வரும் நாட்களிலே திருமணங்கள் ஒழுங்கு செய்யப்பட்டிருக்கிற பிள்ளைகளுடைய திருமணங்கள் கொரோனா தொற்று நிமித்தமாக எந்த தடைகளுமின்றி அந்தந்த நாட்களிலே சிறப்பாக நடந்தேறுவதற்கு ஆண்டவர் தாமே எல்லா சூழ்நிலைகளையும் சாதகமாக்குவீராக. ஆண்டவரே, தொற்று நிமித்தமாக வெளிநாட்டிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற எங்கள் திருச்சபையின் மக்கள் இல்லங்களுக்கு வர முடியாத சூழலிலே ஆண்டவரே அவர்கள் வாழுகிற இடத்திலே நல்ல செய்திகளை கேட்டு ஆண்டவரை துதித்து மாட்சிமைப்படுத்தி ஆண்டவரை பணி செய்து அவருடைய கரங்களின் கிரியைகளை சொந்தமாக்கி ஆண்டவரே ஏற்ற காலம் வரும் வரையிலும் அவர்கள் பணி செய்கிற இடத்திலே கர்த்தர் பாதுகாத்து கொள்ளும்படியாய் உம்மை நோக்கி நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த காணொலி காட்சியின் ஊடாய் இத்தொழுகையில் உம்முடைய பிள்ளைகள் இணைந்து பங்கெடுக்கிற போது ஆண்டவரை ஆலயத்திலே அமர்ந்திருந்து ஆராதிக்கின்ற உணர்வை வெளிநாட்டிலும் தூர இடங்களிலும் இருக்கின்ற பிள்ளைகள் சொந்தமாக்குவதற்கு அருள் தாரோம். தகப்பனே, முதுமையான எங்கள் பெற்றோருக்காக ஜெபிக்கிறோம். முதுமையான காலத்திலும் கைவிடாதபடிக்கு பரிசுத்தமாய் ஆண்டவரே குடும்பத்தாருடைய ஆதரவும் அன்பும் அரவணைப்பும் எங்கள் பெற்றோருக்கு கிடைக்க பண்ணோம். நீர் எங்களுக்கு சொன்னீர், முதிர் வயதிலும்
நரைமயிரிலும் நான் உன்னை கைவிடுவதில்லை, உன்னோடு கூட இருந்து தோள் மீது சுமந்து நடத்துவேன் என்று சொன்ன ஆண்டவர் எங்கள் வயோதிப பெற்றவரை தாங்கி வாழ்வின் கடைசி வரையிலும் வாழ்வின் அர்த்தத்தை சொந்தமாக்கி எங்கள் குடும்பங்களுக்கும் சமூகத்திற்கும் திருச்சபைக்கும் ஆண்டவரே முதுமையின் நல் ஆலோசனைகளை தந்து எங்களுக்கு வழிகாட்டுவதற்கு, குடும்பங்களை நடத்துவதற்கு எங்கள் விருத்தாப்பிய பெற்றோருக்கு அருள் தாரோம். திருச்சபையினுடைய ஆண்டவரே பொறுப்பாளர்களுக்காய் நன்றி சொல்லுகிறோம். தகப்பனை அர்ப்பணத்தோடு கூட ஆண்டவருடைய திருப்பணிகளை இணைந்து நிறைவேற்றி அரசை ஆண்டவரே இந்த பிராந்தியத்திலே முழுமைப்படுத்தவும், இத்திருச்சபையினுடைய இறைப்பணியினூடாக ஆண்டவருடைய அரசிற்கென்று அநேக ஆத்துமாக்களை ஆயத்தப்படுத்துவதற்கு தங்களை அர்ப்பணித்து ஆண்டவரே தங்கள் கடமையிலே முன்னேறி செல்ல அருள் தாரோம். கிளை சங்கத்தினுடைய பொறுப்பாளர்கள் சங்கங்களுக்கு அச்சபிக்கிறோம். ஆண்டவரை தொற்று நிமித்தமாக நீண்ட காலமாக எங்கள் பிள்ளைகள் ஆண்டோடைய வாக்கை ஓய்வு நாட் பாடசாலை பத்திமே சங்கத்திலே கற்றுக்கொள்ள முடியாத சூழலிலே எங்கள் பிள்ளைகள் ஆண்டவரே உம்முடைய வாக்கை கேட்கிற போது அவருடைய உள்ளங்களில் அக்களிப்பும் ஆனந்தமும் உண்டாகட்டும். உம்முடைய வாக்கினால் அவருடைய உள்ளங்களை ஆண்டவர் அலங்கரித்து செப்பனிட்டு சீர்படுத்துவீராக. ஆண்டவரே ஒவ்வொரு ஆண்டவரே பொறுப்பாளர்களுக்காய் ஜெபிக்கிறோம். ஆசீர்வதி எங்களுடைய தொழுகைக்கு ஆண்டவரை அழகேற்றி கொண்டிருக்கிற ஆண்டவரை பாடோர் குழு பயிற்சியாளருக்காக இணைந்து தொழுகையிலே பங்கெடுக்கின்ற மக்கள் அனைவருக்காய் ஜெபிக்கிறோம். நாதா, குறிப்பாக இந்த நாளிலே ஆண்டவருடைய வார்த்தையை கேட்க நாங்கள் ஆயத்தப்படுகிறோம். லீதியாளன் உள்ளத்தை போல எங்கள் உள்ளங்களை திறப்பீராக. உம்முடைய வார்த்தையை கேட்கிற போது எங்கள் உள்ளங்கள் ஆனந்த களிப்படையட்டும். நாதா ஆண்டவரே, நாங்கள் ஆவியோடு உண்மையோடும் தொழுது கொள்வதற்கு எங்களை முழுமையாய் அர்ப்பணிப்பதற்கேற்ற விதத்தில் இந்த நாளின் வார்த்தைகள் எங்கள் உள்ளத்தை செப்பனிட்டு சீர்படுத்தட்டும். நாங்கள் புதிய படைப்புகளாய் மாற்றம் பெற்று ஆண்டவரை தூய கோலத்தோடு துதித்து மகிழுகின்ற மக்களாய் மாறுவதற்கு அருள் தாரும். எங்கள் சேகரத்து போதரை எடுத்து பயன்படுத்தும். ஆற்றலிட்ட நேரத்திலும் உம்முடைய அருளால் நிரப்புவீராக. உம்முடைய கனமான திருப்பணியை இம்மட்டும் நிறைவேற்றுவதற்கு ஆண்டவர் பல சூழ்நிலைகளின் ஊடாய் அவர்களை நடத்தினாலும் ஆண்டவரே உம்முடைய கரம் அவர்களை தாங்கி எல்லா தீமைகளிலிருந்தும் அவர்கள் ஆண்டவரே விடியற்காலத்து சூரியனைப் போல துதித்தெழுந்து ஆண்டவருக்கென்று சொல்லி ஆற்றலோடு பணி செய்வதற்கு பலன் கொடுக்கின்றீர். தொடர்ந்து எடுத்து பயன்படுத்த அருமையான டீச்சர் பிள்ளைகள் குடும்பங்களை கடவுள் தொடர்ந்து ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, காணொலி காட்சியினூடாக இத்தொழுகையில் இணைந்து பங்கெடுக்கின்ற உம்முடைய பிள்ளைகள் அனைவரையும் ஆசீர்வதித்து நலமான வாழ்வை தந்து இருக்கிற இடத்திலே ஆவியோடும் உண்மையோடும் ஆண்டவரை துதித்து ஆண்டவரே வருங்காலங்களிலே திருச்சபைகள் திறக்கப்படவும் திருச்சபைகளில் வந்து ஆண்டவரை துதித்து மகிழவும் எங்களுக்கு வாய்ப்பினை தந்தருள வேண்டும் என்று இறைமைந்தன் இயேசு கிறிஸ்துவை ஜெபிக்கிறோம் கடவுளே. ஆமென். எழுப்புதல் பாடல் புத்தகத்தில் 134வது பாடலினுடைய முதல் 2 கவிகளை பாடுவோம். சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும் ஆண்டவரை தேடுவோருக்கு குறைவில்லை. பட்டினி கிடக்கும் ஆண்டவரை தேடுவோக்கு குறையில்லையே, குறைவில்லையே, குறையில்லையே. ஆண்டவரை தேடுவோக்கு குறைவில்லையே. புல்லுள்ள இடங்களிலே என்னை மேய்க்கின்றார். புல்லுள்ள இடங்களிலே என்னை கூட்டி சென்று தாகம் தீர்க்கின்றார். தண்ணீரண்டை கூட்டி சென்று தாகம் தீர்க்கின்றார். சிங்கக்குட்டிகள் பற்றி கிடக்கும் ஆண்டவரை தேடுவோக்கு குறைவில்லையே. எதிரிகள் முன் விருந்தோன்றை ஆயத்தப்படுத்துகிறார்.
மாற்றப்படுத்துகிறார். என் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் செய்கின்றார். என் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் செய்கின்றார். சிங்கக்குட்டிகள் பற்றி கிடக்கும் ஆண்டவரை தேடுவோக்கு குறைவில்லையே, குறைவில்லையே, குறைவில்லையே. ஆண்டவரை தேடுவோக்கு குறைவில்லையே, குறைவில்லையே, குறைவில்லையே. ஆண்டவரை தேடுவோக்கு குறைவில்லையே. ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, மகிழ்ச்சி நிறைந்த இந்த பரிசுத்த ஓய்வு நாளிலும் உண்மையோடும் ஆவியோடும் ஆண்டவரை ஆராதிக்கின்ற அனுபவத்தை பெற்றுக்கொண்ட உம்முடைய பிள்ளைகளாக வாழுகின்ற நாங்கள் எங்கள் இல்லங்களிலே இருந்து ஆண்டவரை ஆராதிக்க, உம்மை துதித்து பாட, ஆண்டவர் செய்த நன்மைகளுக்காக நன்றி சொல்ல, உண்மை தன்மையை எங்கள் வாழ்க்கையிலே தரித்து கொள்ள இந்த நாள் தொழுகை அனுகூலமாக அமையட்டும். இந்த நாளிலும் தியானிக்கின்ற திருமறையின் வசனங்கள் ஆண்டவரோடு நாங்கள் அதிகமாக உறவு வைக்க அனுகூலமாக அமையட்டும். இறைவன் இயேசு வழியாக வேண்டுகின்றோம் நல்ல தந்தையே, ஆமென். பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இந்த நாளை தென்னிந்திய திருச்சபையானது உண்மையோடு ஆவியோடு ஆண்டவரை வழிபடுகின்ற, ஆராதிக்கின்ற அனுபவத்தை மையமாக வைத்து தியானிப்பதற்குரிய வாய்ப்பை இறைவன் தந்திருக்கிறார். ஆதாரமாக யோவான் 4வது அதிகாரத்தின் 24வது வசனத்தை படிக்கின்ற போது இயேசுநாதர் சொல்லுகின்ற போது தெளிவாக சொல்லுகின்றார். தேவன் ஆவியாயிருக்கிறார், அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். மனிதர்களாக வாழுகின்ற நாம் அனைவரும் ஆண்டவரை தொழுவது, ஆராதிப்பது ஆசீர்வாதமான ஒன்று. ஏன் ஆண்டவரை ஆராதிக்க வேண்டும், ஏன் அவரை தொழுது கொள்ள வேண்டும் என்று நாம் சிந்திக்கின்ற போது, நம் அனைவரையும் படைத்த ஆண்டவர், நம்மோடு கூட வாழுகின்ற ஆண்டவர், படைப்பின் வரலாற்றை பார்க்கின்ற போது ஆண்டவரை தொழுது கொள்வதற்காக ஓய்வு நாளை ஆண்டவர் தந்திருக்கிறார். தொழுகை, ஆராதனை என்பது இறை உறவின் சின்னமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. தொழுகை என்பது இறைவனோடு நாம் வைத்திருக்கின்ற உறவின் சின்னமாக கொடுக்கப்பட்டிருக்கின்றது. இது மனித முயற்சி அல்ல, இறைவனது அருள் கொடை. இறைவன் உலகை படைத்ததோடு உன்னதரோடு உறவாடும், உரையாடும் வேலையை தந்திருக்கிறார். அந்த வேலைதான் தொழுகை. ஆராதனை என்பது ஆண்டவரோடு உன்னதரோடு உறவாடுகின்ற, அவரோடு பேசுகின்ற ஒரு வேளை,
அதை மறந்துவிடக்கூடாது. இந்த தொழுகையின் வழியாக மனிதனுக்கும் கடவுளுக்கும் இடையே உள்ள உறவானது பலப்படுத்தப்படுகின்றது. மனிதன் கடவுளோடு வைத்திருக்கின்ற விசுவாச வாழ்க்கை பலப்படுத்தப்படுகின்றது. ஆகவே ஆவியோடு ஆண்டவரை வழிபட வேண்டும், உண்மையோடு வழிபட வேண்டும் என இயேசுநாதர் கற்றுத்தருகின்றார். ஆக ஆராதனைகளிலே நாம் உண்மையோடு வழிபட ஆண்டவர் அழைக்கின்றார். அனுதின வாழ்விலே இறைவனது உடனிருப்பை, இறைவனது நடத்துதலை நம்ம எல்லாரும் எளிதாக புரிந்து கொள்ள உதவி செய்கிறது. தினந்தோறும் நாம் இல்லங்களிலே பாடல் பாடி திருமறை வசனம் வாசித்து ஜபிக்கின்றோம். ஏன்? ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார், நம்மோடு வாழுகின்றார், நம்மை வழி நடத்துகின்றார். ஆகவேதான் இல்லங்களிலே இந்த இல்லத்தின் தலைவர் கிறிஸ்து இயேசு என்று நாம் சொல்லுகின்றோம். ஆக இந்த உலக வாழ்க்கையிலே இறைவனது நடத்துதலை நீங்களும் நானும் எளிதாக புரிந்து கொள்ள தொழுகை அல்லது ஆராதனை உதவி செய்கின்றது. உண்மையான தொழுகை நம்முடைய பக்தியின் வெளிப்பாடு. உண்மையான தொழுகை நம்முடைய கிறிஸ்தவ பக்தியின் வெளிப்பாடு. ஆகவே ஆண்டவரோடு உண்மையான பக்தி வைராக்கியம் வைத்திருக்கின்ற ஆண்டவருடைய பிள்ளைகள் நம்பிக்கையோடு ஆண்டவருடைய சமூகத்திலே வருகின்றார்கள். விசுவாசத்தோடு அர்ப்பணிப்போடு ஆண்டவருடைய சமூகத்திலே வருகின்றார்கள். ஆலயத்திலே வந்து தொழுகையிலே கலந்து ஆண்டவரை பாடி ஆண்டவரை துதித்து ஆண்டவரை ஆராதிக்கின்ற போது நம்முடைய வாழ்க்கை அமைதியான வாழ்க்கையாக அமைகின்றது, ஆசீர்வாதமான வாழ்க்கையாக அமைகின்றது. ஏனென்றால் தொழுகையில் கலந்து கொள்கின்ற அனைவரையும் ஆண்டவர் பார்க்கின்றார். நம்முடைய உள்ளத்தின் சிந்தனைகள் அனைத்தையும் இறைவன் அறிகின்றார். நாம் வாசித்த திருமறை பகுதியை நாம் தியானிக்கின்ற போது அங்கே புரிந்து கொள்கின்றோம். தண்ணீர் எடுக்க வந்த பெண்மணியினிடத்திலே உரையாடுகின்ற போது உன் கணவனை அழைத்து வா என்று சொல்லுகின்றார். ஏற்கனவே அவள் பல திருமணங்களை செய்தவள் என்பதை இயேசுநாதர் அறிந்ததினாலே அப்படி சொல்லுகின்றார். அப்போது அந்த பெண்மணியும் சொல்லுகின்றார், எனக்கு கணவன் இல்லை என்று. அன்புக்குரியவர்களே, உங்களையும் என்னையும் அறிகின்ற ஆண்டவர் ஆண்டவரை ஆராதிப்பதற்காக ஆலயத்திற்கு வருகின்ற அனைவரையும் காண்கின்றார். அனைவருடைய உள்ள சிந்தனையும் காண்கின்ற ஆண்டவராக இருக்கிறார். ஆகவே தொழுகை வழிவரும் உன்னத அனுபவங்களை திருமறையின் வசனங்கள் வழியாக நாம் தியானிக்கலாம். முதலாவதாக தூய்மையின்மையை உணர செய்கின்ற தொழுகை. தூய்மையின்மையை உணர செய்கின்ற தொழுகை. ஏசாயா 6:1 படிக்கின்ற போது, ஆண்டவர் உயரமும் உன்னதமான சிங்காசனத்தில் வீற்றிருக்க கண்டேன். ஆண்டவர் உயரமும் உன்னதமான சிங்காசனத்தில் வீற்றிருக்க கண்டேன். அவரது வஸ்திர தொங்கலால் தேவாலயம் நிறைந்து காணப்பட்டது.
ஏசாயா இறைவாக்கினர் இறை இல்லத்திலே இறை காட்சியினை காண்கின்றார். அன்புக்குரியவர்களே, ஆண்டவருடைய ஆலயத்திற்கு வருவது அதற்காக தான், இறை காட்சியை காண்பதற்காக, இறைவனை காண்பதற்காக தான் ஆண்டவருடைய ஆலயத்திற்கு வருகின்றோம். இந்த நாட்களிலே நம்முடைய தொழுகைகள் எப்படி இருக்கிறது? தூய்மை தன்மை உடையதாக இருக்கிறதா? தொழுகையிலே தூய்மையற்று வருகின்றவர்கள் தூய்மைப்படுத்தப்படுகின்றார்களா? ஈசாயா இறை இல்லத்திலே இறை காட்சியை கண்ட பின்னால் தன்னை உணர ஆரம்பிக்கின்றார். தன்னை உணர ஆரம்பிக்கின்றார். அன்புக்குரியவர்களே, நம்மை நாம் உணர வேண்டுமென்றால் ஆண்டவருடைய ஆலயத்திலே தொழுகையிலே இறைவனை காண வேண்டும். இறைவனுடைய பிரசன்னத்தை உணர வேண்டும். தூய கடவுளை ஏசாயா ஆண்டவருடைய ஆலயத்திலே காணுகின்றார். ஆண்டவருடைய ஆலயத்திலே காண்கின்றார். ஆண்டவருக்கு முன்பாக தன்னை அர்ப்பணிக்கின்றார். அப்போதுதான் அவர் சொல்லுகின்றார், நான் அசுத்தத்தோடுள்ள மனிதன். அன்புக்குரியவர்களே, இந்த உலகிலே இறைவன் விரும்பாத செயல்களை செய்து வாழுகின்றவர்களை இறை பிரசன்னத்தினால் உணரச் செய்து தூய்மையாக்குகின்ற ஆண்டவராக வெளிப்படுகின்றார். ஆகவேதான் யாத்திராகமம் 3:5 சொல்லுகின்றார், பரிசுத்த இடம், ஆண்டவருடைய பிரசன்னம் இருக்கின்ற இடம், ஆண்டவருடைய மகிமை இருக்கின்ற இடம் பரிசுத்த இடம். ஆகவே அவர் சொல்லுகின்றார், பாதரட்சைகளை கழற்றி போடு. நாகரிகமான நாட்களிலே ஆண்டவருடைய ஆலயத்தை பரிசுத்தமாக வைப்பதற்கு மனமற்று, பாதரட்சைகளை கூட கழற்றி போடுவதற்கு மனமற்ற நிலை. அது மாத்திரமல்ல, ஆலயத்திலே நாம் வருகின்ற போது நம்முடைய நடையை காத்து கொள்ள வேண்டும், நம்முடைய வார்த்தைகளை காத்து கொள்ள வேண்டும். ஆண்டவருடைய சமூகத்திலே நாம் நம்முடைய கரங்களை கூப்பி முழந்தால் படியிட்டு ஜெபிக்கின்ற அனுபவமுடையவர்களாக இருக்க வேண்டும். ஒருவேளை வயது முதிர்ச்சி வருகின்ற போது நாம் முழங்கால் படியிடுவதற்கு கஷ்டப்படுகின்றோம். ஆனாலும் கரங்களை கூப்பி நாம் ஜெபிக்கலாம். இவை அனைத்தும் ஆண்டவருடைய சமூகத்திலே நான் ஒன்றுமில்லை, உம்முடைய பாதத்திலே நான் ஒன்றுமில்லை என அர்ப்பணிக்கின்ற அடையாளங்கள் தான் இவைகள். ஆலயத்திலே முக்காடு போடுதல், இவை அனைத்தும் ஆண்டவருடைய சமூகத்திலே நம்மை தாழ்த்துகின்ற அடையாளம். ஆகவே மனிதனை தூய்மைப்படுத்துகின்ற ஒரு அனுபவமாக இவைகள் காணப்படுகிறது. அன்புக்குரியவர்களே, நாம் ஆண்டவருடைய ஆலயத்திலே வருகின்ற போது, ஆண்டவருடைய பிரசன்னத்தை உணர்கின்ற போது நம்மிலே இருக்கின்ற குறைகளை ஆண்டவர் நமக்கு உணர்த்துகின்றார். லூக்கா 18:13 படிக்கின்ற போது, ஆயக்காரன் ஆண்டவருடைய சமூகத்திலே வருகின்ற போது தன்னை பாவி என்று உணர்கின்றான், நான் பாவம் செய்தவன் என்று உணர்கின்றான். ஆண்டவரிடத்திலே பேசுகின்றான், ஆண்டவரே என் மேல் கிருபையாயிரும், ஆண்டவரே என் மேல் கிருபையாயிரும். ஆண்டவருடைய சமூகத்திலே
பயத்தோடு, அர்ப்பணிப்போடு, தூய்மையோடு கடந்து வருகின்ற போது நம்முடைய ஜெபங்களை ஆண்டவர் கேட்கின்றார். இந்த மனிதன் தன் நிலையை உணர்கின்றான். ஆண்டவருடைய சமூகத்திலே பயத்தோடு, ஆண்டவர் தூய்மைப்படுத்துவார் என்ற விசுவாசத்தோடு என்மேல் கிருபையாயிரும் என்று மன்றாடின போது அவனுடைய ஜெபம் கேட்கப்பட்டது. அன்பானவர்களே, இங்கே ஏசாயா தீர்க்கதரிசியும் ஆண்டவருடைய சமூகத்திலே அவன் திருக்காட்சியை காணுகின்ற போது இறைவனுடைய சமூகத்திலே தன் தவறுகளை உணர்கின்றான். அவன் தூய்மையாக்கப்படுகின்றான். இறைவனுடைய பிரசன்னத்தை உணர்ந்தார் என்று பார்க்கின்றோம். நாமும் தூய்மையான உள்ளத்தோடு, ஆண்டவரிலே வைத்திருக்கின்ற பக்தி வைராக்கியத்தோடு பரிசுத்த ஆலயத்திலே தொழுகையிலே கலந்து கொள்வோமானால் இறைவனுடைய பிரசன்னத்தை உணர்ந்து இறைவனுடைய பிள்ளைகளாக வாழ ஆண்டவர் துணை செய்வார். இரண்டாவதாக, மனித வாழ்வை தூய்மையாக்குகின்ற அடையாளம்தான் தொழுகை. மனித வாழ்வை தூய்மைப்படுத்துகின்ற அடையாளம்தான் தொழுகை. ஏசாயா 6:5 படிக்கின்ற போது, சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவை என் கண்கள் கண்டதே என்று ஏசாயா சொல்லுகின்றார். இறைவனது ஆலயத்திற்கு வருகின்ற போது நாம் உண்மை தன்மையோடு ஆண்டவருடைய ஆலயத்திலே இருக்கின்ற போது இறை காட்சியை காணுகின்ற ஒரு இடமாக ஆலயம் அமைகின்றது. ஏனென்றால் ஆலயத்தை உருவாக்கினவர் இறைவன். தன்னுடைய சொந்த சரீரத்தினாலும் இரத்தத்தினாலும் உருவாக்கப்பட்டது தான் திருச்சபை. ஆகவேதான் ஆண்டவருடைய ஆலயம் பரிசுத்தமாக இருக்க வேண்டும். ஆலயத்தை கெடுக்கின்ற மனிதர்களை இறைவன் கெடுத்து விடுவார் என்று திருமறை நமக்கு கற்றுத்தருகின்றது. எப்போதுமே இறைவனுடைய இல்லம் ஜபக்கூடமாக தான் அமைய வேண்டும். இயேசுநாதர் தன்னுடைய போதனையிலே என்னுடைய வீடு எல்லா ஜனங்களுக்கும் ஜப வீடு என்று சொல்லுகின்றார். ஒருபோதும் அதை கள்ளர் குகையாக மாற்றக்கூடாது. பரிசுத்தமான ஆலயத்தை பரிசுத்தத்தோடு நாம் காத்து கொள்ளுகின்ற போது அது மனிதனை தூய்மைப்படுத்துகின்ற, பரிசுத்தப்படுத்துகின்ற இடமாக அமையும். ஆகவேதான் ஏசாயா காட்சியின் மூலமாக கர்த்தராகிய ராஜாவை என் கண்கள் கண்டது. ஆண்டவர் இந்த ஏசாயாவை கண்டதினாலே அவரை தூய்மைப்படுத்துகின்றார், பரிசுத்தப்படுத்துகின்றார். இந்த அனுபவம் ஆண்டவருடைய அழைப்பை பெற்ற அனுபவமாக பார்க்க முடிகின்றது. ஏசாயா 6:8 படிக்கின்ற போது அழைப்பின் சத்தத்தை கேட்கின்றார். யார் என்னுடைய காரியமாய் போவான்? ஏசாயா சொல்லுகின்றார், இதோ நான் இருக்கிறேன், என்னை அனுப்பும். இதோ நான் இருக்கிறேன், என்னை அனுப்பும். அன்புக்குரியவர்களே, பரிசுத்தமான பணிக்கென்று பரிசுத்தப்படுத்தின ஏசாயா தன்னை அர்ப்பணிக்கின்றார். அன்புக்குரியவர்களே, நீங்களும் நானும் இறைவனுடைய ஆலயத்திலே தொழுகையிலே கலந்து கொள்கின்ற போது இறைவன் தருகின்ற பரிசுத்தத்தை, தூய்மையை அடைவோமானால் ஆண்டவருடைய திருச்சித்தத்தை செய்வதற்கு நம்மை ஆயத்தப்படுத்தும். ரோமர் 12:1 படிக்கின்ற போது
நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும். உங்கள் சரீரத்தை தேவனுக்கு பிரியமான பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும். உங்கள் சரீரம் பரிசுத்தமாக இருக்க வேண்டும். இதுதான் புத்தியுள்ள ஆராதனை. ஆக உங்களையும் என்னையும் தூய்மைப்படுத்துவதற்காக இறைவனுடைய தொழுகை நம்மை ஆயத்தப்படுத்துகின்றது. இயேசுநாதர் சொல்லுகின்ற போது மத்தேயு 5வது அதிகாரம் 8வது வசனத்திலே, இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். அப்போ ஆண்டவருடைய ஆலயத்திலே பரிசுத்தமாக்கப்பட்டவர்கள், தூய்மையாக்கப்பட்டவர்கள் ஆண்டவரை தரிசிப்பார்கள். அவர்கள் பாக்கியமுள்ளவர்கள், பாக்கியமுள்ளவர்கள். அன்புக்குரியவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே இறைவனது இல்லமாகிய திருச்சபையிலே இறைவனுடைய காட்சியை கண்டு நம்மை பரிசுத்தமாக்கி தூய்மையாக்கி அவருடைய பிள்ளையாக வாழ்வோமானால் அதுவே சிறப்பான அனுபவம். ஆக ஆண்டவருடைய ஆலயத்திலே ஆண்டவரை காண்பது உங்களையும் என்னையும் தூய்மைப்படுத்துகின்ற அனுபவம். இறுதியாக யோவான் 4:24 படிக்கின்ற போது தூயவரை குறித்த அறிவில் உங்களையும் என்னையும் வளர செய்கின்றது. பரிசுத்த ஆவியானவரை குறித்த அறிவில் வளர செய்கிறது. அப்போஸ்தலர் நடவடிக்கைகளை படிக்கின்ற போது பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து சாட்சியாக வாழ்வீர்கள். இறைவன் உங்களையும் என்னையும் தூய்மைப்படுத்துகின்ற போது சாட்சி உள்ள ஒரு வாழ்க்கை வாழ முடியும். அந்த சாட்சியான வாழ்வுக்கு உங்களையும் என்னையும் ஆயத்தப்படுத்துவது ஆண்டவருடைய சமூகத்திலே நாம் செய்கின்ற ஆராதனை. ஆவியோடு உண்மையோடு தொழுது ஆண்டவருடைய சித்தத்தை தொழுகையிலே நாம் உணர வேண்டும். சாமுவேலை ஆண்டவர் அழைத்தபோது அந்த தாத்தா சொல்லிக் கொடுக்கின்றார், கர்த்தாவே சொல்லும் அடியேன் கேட்கிறேன். சாமுவேலே என்று இறைவன் அழைத்தபோது ஆண்டவருடைய சத்தத்தை கேட்ட சாமுவேல் கர்த்தாவே சொல்லும் அடியேன் கேட்கிறேன் என்று சொல்லுகின்றார். பவுலடியார் ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டபோது நான் என்ன செய்ய சித்தமாயிருக்கிறீர் என்று சொல்லுகின்றார். மரியாள் ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டபோது இந்த உலகிலே நான் ஆண்டவருக்கு அடிமை என்று சொல்லுகின்றார். அன்புக்குரியவர்களே, இறைவனது வெளிப்பாடை அறிய நாம் உண்மைத்தன்மையோடு தொழுகையிலே கலந்து கொள்ள அழைக்கப்படுகின்றோம். தொழுகையின் வழியாக இறைவனுடைய விருப்பத்தை நாம் அறிந்து கொள்ளலாம். ஆரம்ப திருச்சபையிலே நம்பிக்கை கொண்டோர் அனைவரும் ஒன்றாய் இருந்தார்கள், ஒன்றாக தொழுகை நடத்தினார்கள். உண்மையான ஆராதனை பாவத்திலிருந்து, அக்கிரமத்திலிருந்து, தீய வழியிலிருந்து நம்மை விடுவித்து பரிசுத்தமாக வாழ செய்கின்றது. எல்லாவற்றுக்கும் மேலாக இறை சித்தத்தை உணர செய்கின்றது. அன்புக்குரியவர்களே, ஆலயத்திலே நாம் ஏறெடுக்கின்ற ஜெபம் மிகுந்த ஆற்றல் உள்ளது. பவுலையும் சீலாவையும் சிறைச்சாலையிலிருந்து விடுவிக்க கூடிய ஆற்றலை ஜெபத்தின் மூலம்
பெற்றுக்கொண்டார்கள். திருச்சபையிலே ஒன்றாக ஒரு மனதோடு ஆண்டவரை நோக்கி ஜெபித்தார்கள். சிறைச்சாலை திறந்தது. இந்த பவுலும் சீலாவும் விடுவிக்கப்பட்டார்கள். அன்புக்குரியவர்களே, இந்த உலக வாழ்க்கையிலே நாம் ஆண்டவருடைய சமூகத்திலே தொழுகையிலே கலந்து கொள்ளுகின்ற போது இறை உறவிலே பலப்பட வேண்டும். நம்மை தூய்மைப்படுத்துகின்ற பரிசுத்தப்படுத்துகின்ற அனுபவமாக தொழுகை அமைய வேண்டும். உங்களையும் என்னையும் தொழுகை தூய்மைப்படுத்த வேண்டும். தூயவரை குறித்த அறிவை பெற்று இந்த உலகிலே அவரோடு இணைந்து வாழ்வதற்கு நம்முடைய தொழுகை உண்மையோடு ஆவியோடு அமைய ஆண்டவர் நமக்கு துணை செய்வாராக. ஆமென். அருள் வாக்கை கேட்ட நாம் யாவரும் நம்முடைய பற்றுறுதியை அறிக்கை செய்வோம். வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கன்னிமிடத்திற்போத்தி பிறந்தார். பொந்தியும் பிலாத்தின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். 3ஆம் நாள் மரித்தோர்ந்து எழுந்தருளினார். பரமண்டத்துக்கு ஏறி சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனுடைய வலது பார்சத்தில் வீற்றிருக்கிறார். அவ்விடத்திலிருந்து உயிருள்ளோரையும் மருத்துவரையும் நியாயம் தீர்க்க வருவார். பரிசுத்த ஆவியும் விசுவாசிக்கிறேன். பொதுவாயிருக்கிற பரிசுத்த சபையும் பரிசுத்தவான்களுடைய ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் மரித்தோர் உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனுண்டு என்று விசுவாசிக்கிறேன். ஆமேன். இந்த வாரத்திலே தங்களுடைய புதிய பிறந்த நாட்களை நினைவு கூறுகின்றவர்கள் திருவாளர் ஸ்டார்வின் காரவிளை, ரிஜான், தந்தை திருவாளர் ஜெயக்குமார் தேம்பரவிளை, எஸ் சோனு, தந்தை திருவாளர் சோமன்ராஜ் மங்களாவடி ஆகியோர் 21ஆம் தேதியும், திருவாளர் டி அக்சல்ராஜ் நாகர்கோவில், ஏ மனு, தந்தை திருவாளர் ஆல்பர்ட் ராஜ் சேரியாவட்டம், எஸ் ஜே கனிஷ்யா, தந்தை திருவாளர் செல்வகுமார் காரவிளை ஆகியோர் 22ஆம் தேதியும், ஜே ஜப்டோலின் ஜெக், தந்தை திருவாளர் ஜான் ஒய்ஸ்லின் குஞ்சன் குறுப்பு விளை, திருவாளர் சி ராஜன் திங்கள் நகர் ஆகியோர் 23ஆம் தேதியும், திருமதி ரோஸ்லட், கணவர் திருவாளர் பால் ஸ்டீவன் கடுக்காவிளை, டி சந்தோஷ், தந்தை திருவாளர் துரைமணி லட்சுமிபுரம், செல்வி ஜெபி ரோஷினி, தந்தை திருவாளர் நேச கிறிஸ்டர் சிங் பிள்ளவிளை, அஸ்லத் ஜெயசோபன், தந்தை திருவாளர் சுரேஷ் ஜெயக்குமார் நாகர்கோவில், ஜே ஜூலி ரேச்சல், தந்தை திருவாளர் ஜெகன் லட்சுமிபுரம் ஆகியோர் 24ஆம் தேதியும், பென்சன், திருவாளர் பென்சன் தேவகுமார் நெடுவிளை, திருவாளர் செல்வராஜ் ஊற்றுக்குழி, திருமதி சைலா, கணவர் திருவாளர் சத்யதாஸ் வேம்படி விளை, திருவாளர் வி ஜான் ஜெல்டப் பூஸ்தாஸ்தான் விளை, ரெஜின் ஜோன்ஸ், தந்தை திருவாளர் ஜோன்ஸ் சிசில் ஆடினார் விளை, திருவாளர் மனோகரதாஸ் லட்சுமிபுரம் ஆகியோர் 25ஆம் தேதியும், செல்வி அஜிதா, தந்தை திருவாளர் தங்கமணி ஆடினார் விளை, திருமதி விக்டி டோராபாய், கணவர் திருவாளர் சாம்ராஜ் சேரியாவட்டம், திருமதி லதா மேரி, கணவர் திருவாளர் சுந்தர் சிங் சேரியாவட்டம், திருமதி ஜாஸ்பின் சிவா, கணவர் திருவாளர் அலெக்சாண்டர் முதுபருத்தி விளை, திருமதி ஹேமா, கணவர் திருவாளர் ஜெயசிங் செட்டி விளை, திருமதி விஜலா ராணி, கணவர் திருவாளர் லாசர் சேரியாவட்டம், திருவாளர் பி ஆலன் ஜோஸ் வேம்படி விளை ஆகியோர் 26ஆம் தேதியும், திருமதி டார்லின் சுதா, கணவர் திருவாளர் டென்னிசன் வேம்படி விளை, திருமதி கிரிமா இசபெல்லா,
கணவர் திருவாளர் சாலோமன் பால்தாஸ் குஞ்சன் குறுப்பு பிள்ளை ஆகியோர் 27ஆம் தேதியும் தங்களுடைய புதிய பிறந்த நாளை நினைவு கூறுகின்றார்கள். இந்த வாரத்திலே பிறந்த நாட்களை நினைவு கூறுகின்ற அனைவருக்கும் திருச்சபையின் சார்பிலே பிறந்த நாள் வாழ்த்துக்களை கூறிக்கொள்கிறோம். ஆண்டவர் தாமே இந்த புதிய வயதை அனைத்து ஆசிகளாலும் அலங்கரித்து ஆண்டவர் உங்களை தொடர்ந்து காப்பாராக. ஆமென். திருமண அறிவிப்பு. மத்தியோடு சேகரம் குளச்சல் திருச்சபையில் மிஸ்டர் சீமோன் அவர்கள் மகன் எஸ் அனிஷ்மோன் அவர்களும், நமது கல்லுக்கூட்டம் திருச்சபையை சார்ந்த மிஸ்டர் டி ஸ்டாலின் சேகர் அவர்கள் மகள் எஸ் டார்வின் ஷைனி அவர்களும் தம்மில் திருமணம் செய்து கொள்ள சம்மதித்திருக்கிறார்கள். இவர்கள் திருமணம் இயல்புக்கும் திருமறைக்கும் முரணாக இருக்குமானால் இந்த அறிவிப்பு தேதி முதல் 15 நாட்களுக்குள் சேகராயருக்கு எழுத்து மூலம் தெரியப்படுத்தவும். இது இவர்களுக்கு முதலாம் அறிவிப்பு. நம்முடைய கிறிஸ்டின் மெட்ரிகுலேஷன் பள்ளியினுடைய அட்மிஷன் ஆரம்பமாகியிருக்கிறது. எல்கேஜி முதல் 11ஆம் வகுப்பு வரை உள்ள அட்மிஷன் தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கிறது. உங்கள் பிள்ளைகளை அனுப்பி பயன்பெறும்படி உங்களை அன்பாக கேட்டுக்கொள்கின்றேன். நம்முடைய நெய்யூர் மெடிக்கல் மிஷனிலே டிப்ளமோ இன் மெடிக்கல் ரெக்கார்டிங் டெக்னாலஜி என்ற பாடம் புதிதாக ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. 2 வருட கோர்ஸ். +2 தேர்ச்சி பெற்றவர்கள் இதிலே சேரலாம். 18,000 ரூபாய் ஃபீஸாக நியமிக்கப்பட்டிருக்கிறது. 2வது வருடத்திலே 17,000 ரூபாய். பிள்ளைகள் படிக்க விரும்புகின்றவர்கள் இதிலே சேர்ந்து படிக்க உங்களை அன்பாக கேட்டுக்கொள்கின்றேன். நம்முடைய தோவாளை பொறியியல் கல்லூரியிலும் அட்மிஷன் ஆரம்பமாகி இருக்கிறது. ஆண்டிற்கு 25,000 ரூபாய் கட்டணமாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. பிள்ளைகளை அனுப்பி கல்வி கற்க வைக்க உங்களை அன்பாக கேட்டுக்கொள்கின்றேன். இந்த வாரத்திலே ஸ்தோத்திர காணிக்கைகளை படைத்தவர்கள் இவானியா ஐரின் செட்டி விலை 1,001 ரூபாய். குளோரி ஞான ஜோதி கல்லுக்கூட்டம் 1000 ரூபாய். மேரி லிசி செல்வநாயகம் சேரியாவட்டம் 1000 ரூபாய். நினைவு காணிக்கைகளை படைத்தவர்கள் ஞானசுதா செட்டி விலை மிஸ்டர் சோபிதராஜ் நினைவாக 2000 ரூபாய். மிஸ்டர் எம் ராபர்ட் கிங்ஸ்லி தன்னுடைய அம்மாவனுடைய நினைவு காணிக்கையாக சி லீலா சரோஜினி 1000 ரூபாய். நன்றி காணிக்கைகளை, நினைவு காணிக்கைகளை படைத்தவர்களை மனதார வாழ்த்துகின்றேன். எளியோர் நலநிதி காணிக்கை படைத்தவர்கள் டாக்டர் அருள் பிரகாஷ் ஏழைகள் நிதியாக 1000 ரூபாய் நாகர்கோயில். மிஸ்டர் டி ஜான் கடுக்காவிளை ஏழைகள் நிதியாக 20,000 ரூபாய்.
இந்த காணிக்கைகளை படைத்தவர்களை மனதார வாழ்த்துகின்றேன். என்ன நோக்கத்தோடு எளியோர் காணிக்கை படைத்தார்களோ அந்த நோக்கம் நிறைவேற ஆண்டவர் துணை செய்வாராக. மரண அறிவிப்பு. திரு மன்னி ஆடுனார் விலை 13/6/2021 அன்று ஆண்டவருக்குள் நித்திரையடைந்தார்கள். அவள் விட்டு சென்ற துணைவி, அன்பு பிள்ளைகள், மருமக்கள், பேரப்பிள்ளைகள் அனைவருக்கும் இறைவன் ஆறுதலையும் சமாதானத்தையும் தருவாராக. வெளி ஊர்களிலே வெளிநாடுகளிலே இருக்கின்றவர்கள் மாதாந்திரம் மற்ற சிறப்பு காணிக்கைகள் படைப்பதற்காக யூடியூப் நீங்கள் காணொலி காட்சி பார்க்கின்ற போது கீழ்ப்பகுதியிலே அதற்குரிய ஐஓவி கல்லுக்கூட்டம் பேங்கினுடைய நம்பர் இருக்கிறது. அதிலே உங்கள் காணிக்கைகளை அனுப்பி திருச்சபையை தாங்கும்படி உங்களை அன்பாக கேட்டுக்கொள்கின்றேன். சென்ற வாரத்திலும் காணிக்கை படைத்த உங்கள் அனைவரையும் மனதார வாழ்த்துகின்றேன். நம்முடைய தொழுகையின் நிறைவுக்காக 64வது கீர்த்தனை பாடலை இணைந்து பாடுவோம். ஏற்றுக்கொண்ட அருளுமே தேவா இப்போது இளையின் ஜெபத்தை இயேசுவின் முன். கொண்டருளுமே தேவா இப்போதே இளையின் ஜெபத்தை இயேசுவின் மூலம். சாற்றின ஆவியாயத்த ஜெபமும் சாந்தமாய் ஜெபித்த பாவ அறிக்கையும் தேற்றிக் கொண்டருளும் மன்னிப்பின் மாறுவோம் இயேசுவின் பாதத்தில் வைக்கிறேன் சுவாமி. ஏற்றுக்கொண்டருளுமே தேவா இப்போதே இளையின் ஜெபத்தை இயேசுவின் மூலம். கூரை உண்டு இதிலே அருமை பிதாவே குற்றம் மன்னித்திடும் இயேசுவின் மூலம். முறைப்படி கேட்க நான் தெரியாத பாவி முழுதுமே செய்யாமல் வைக்கிறேன் சுவாமி. ஏற்றுக்கொண்டருளுமே தேவா இப்போதே இளையின் ஜெபத்தை இயேசுவின் மூலம். மறுரூபமாவி வேண்டுமே சுவாமி. மனமெல்லாம் புதிய நாகிடும் சுவாமி. சிறுமைப்பட்டடியே கேட்கிறேன் சுவாமி. தேற்றிடும் புது பலம் ஊற்றிடும் சுவாமி. ஏற்றுக்கொண்டருளுமே தேவா இப்போதே இளையின் ஜெபத்தை இயேசுவின் மூலம். விசுவாசம் பெருகி நிலைத்திட செய்யும் வெளிப்பாடும் மறை பொருள் பலப்பட செய்யும். சிசுவை போல் மறுபடி பிறந்திட செய்யும். தேவாவை எழுந்துள்ள தாங்கிட செய்யும். ஏற்றுக்கொண்டருளுமே தேவா இப்போதே இளையின் ஜெபத்தை இயேசுவின் மூலம். செபிப்போம். உண்மையோடும் ஆவியோடும் ஆண்டவரே
ஆராதனை செய்கின்ற அழைப்பை திருமறை வழியாக நாங்கள் பெற்றிருக்கின்றோம். தொழுகை இறை உறவின் சின்னமாக மனிதர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆண்டவருடைய ஆலயத்திலே தொழுகையிலே கலந்து கொள்கின்ற போதும், இல்லங்களிலிருந்து ஆண்டவரை ஆராதிக்கின்ற போதும், உன்னதரோடு உறவாடுகின்ற அனுபவமாக அமைய ஆண்டவர் துணை செய்யும். தொழுகையின் வழியாக தூய்மையின்மை மாற்றப்பட்டு மனித வாழ்க்கையிலே தூய்மை பெறுகின்ற இடமாகவும், தூயவரை குறித்த அறிவில் வளர செய்கின்ற அனுபவமாகவும் தொழுகை அமைய ஆண்டவர் துணை செய்யும். ஏற்ற காலங்களிலே ஆலயங்கள் திறக்கப்படவும், ஆவியோடும் உண்மையோடும் ஆண்டவரை ஆராதிக்கவும், ஆண்டவருடைய சமூகத்திலே ஆண்டவருடைய சித்தத்தை அறிந்து ஆண்டவருடைய பிள்ளைகளாக உலகிலே வாழுகின்ற அனுபவத்தை இறைவன் தாரும். இந்த நாளிலும் காணொலி காட்சியின் வழியாக இத்தொழுகையிலே கலந்து கொள்கின்ற ஆண்டவருடைய பிள்ளைகளுக்காக விசேஷமாக ஜெபிக்கிறோம். பெருந்தொற்றிலிருந்து அனைவரையும் ஆண்டவர் விடுவித்து காத்து கொள்ளும். இனி தீங்கை காண மாட்டாய் என்று சொன்ன வண்ணம் சீக்கிரமாக உன் வாழ்க்கையிலே ஒரு நன்மையான அனுபவம் கிடைக்கும். சுகவாழ்வு துளிர்க்கும். ஆண்டவருடைய மகிமை, ஆண்டவருடைய கிருபை, ஆண்டவருடைய பாதுகாவல் எங்களோடு இருக்கும். அந்த அனுபவத்தை அனைவரும் பெற்றுக்கொள்ள ஆண்டவர் துணை செய்யும். ஆண்டவரே, அருமையான குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறோம். அன்பு பெற்றோர் பிள்ளைகளை இறைவன் ஆசீர்வதியும். நோய் தொற்றினாலே பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்ற பிள்ளைகளுக்காக ஒரு விசை கூட ஜெபிக்கிறோம். எங்கள் திருச்சபையின் பொருளாளருக்காக ஜெபிக்கிறோம். மருத்துவ சிகிச்சை பெற்று வருகின்றார்கள். ஆண்டவர் தந்து வருகின்ற சுகத்திற்காக நன்றி சொல்லுகின்றோம். பரிபூர்ணமான விடுதலையை பெற்று துன்பமான நாட்களில் இறைவன் உன்னோடு இருந்து என்னை கரம் பிடித்து நடத்தினார் என்று ஆண்டவருக்கு மகிமையாக திருச்சபையின் கடமைகளை செய்கின்ற நாட்களை இறைவன் தாரும். உதவியாக இருக்கிற துணைவி குடும்பத்தின் பிள்ளைகளை ஆண்டவர் பலப்படுத்தும். இதே வண்ணமாக இல்லங்களிலும் மருத்துவமனைகளிலும் சிகிச்சை பெற்று வருகின்ற அனைவரையும் உம்முடைய கரத்திலே தந்து செபிக்கிறோம். உம்முடைய வல்லமையான கரத்தை தொட்டு நல்ல சுகத்தை தாரும். அன்புள்ள ஆண்டவரே, பலவிதமான வியாதியினாலே பாதிக்கப்பட்டு மிகவும் வேதனையோடு இருக்கின்ற உம்முடைய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். வயது முதிர்ச்சியினாலே படுக்கையில் இருக்கின்ற உம்முடைய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். ஞாபக சக்தி குறைந்திருக்கின்ற உம்முடைய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவருடைய கிருபை கூட இருக்கட்டும். நல்ல ஞாபகத்தோடு கடமைகளை செய்து நடந்து ஆண்டவருக்கு மகிமையாக வாழுகின்ற நாட்களை தாரும். கேன்சர் வியாதியினாலே பாதிக்கப்பட்டு மருத்துவ சிகிச்சை பெற்று வருகின்ற உம்முடைய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். ஆபத்தான நிலையில் இருக்கிற உம்முடைய மகளுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவர் அதிசயமான சுகத்தை தாரும். உம்முடைய ஆலயத்திலே வந்து ஆராதனையிலே கலந்து கொள்ள வேண்டும் என்று விரும்புகின்ற விருப்பத்தை இறைவன் நிறைவேற்றி தாரும். அன்புள்ள ஆண்டவரே, திருச்சபையின் பிள்ளைகளாக வெளிநாடுகளிலே வெளியிடங்களிலே தங்கி வாழுகின்ற பிள்ளைகளுக்காக ஒரு விசை கூட ஜெபிக்கிறோம். கண்மணி போல் காத்து கொள்ளும். ஆண்டவரே, அருமையான எங்கள் திருச்சபையின் வளர்ச்சிக்காக நன்றி காணிக்கைகள், பிறந்த நாள் காணிக்கைகள், எளியோர் நலநிதி, ஆண்டவரே இன்னும் மலைநாட்டு ஊழியங்கள், இப்படியாக நல்ல காணிக்கைகளை படைத்த உம்முடைய பிள்ளைகளுக்காக மன்றாடுகின்றோம். ஆலயம் திறக்காத சூழ்நிலையிலும் காணிக்கைகளை கொடுத்து அனுப்பிய உம்முடைய பிள்ளைகள் அனைவரோடும் ஆண்டவர் இரக்கமாயிரும்.
அருமையான சபைக்குழு அங்கத்தினர்களுக்காக ஜெபிக்கிறோம். கண்மணி போல் காத்துக்கொள்ளும். பணியாட்களுக்காக ஜெபிக்கிறோம். இந்த காணொளி காட்சி காண்பதற்கு உதவியாக இருக்கின்ற உம்முடைய பிள்ளைகளோடு உம்முடைய கிருபை கூட இருக்கட்டும். கொயர் மாஸ்டருக்காகவும் ஜெபிக்கிறோம். அங்கத்தினர்களுக்காகவும் ஜெபிக்கிறோம். எங்கள் உடனாயருக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவர் நல்ல சுகபலன் தாரும். கொடுத்திருக்கின்ற அன்பு துணைவி மகளோடு ஆண்டவருடைய பாதுகாவல் இரக்கம் கூட இருக்கட்டும். நாங்கள் இணைந்து உம்முடைய பணியை செய்து நிறைவேற்ற ஆவியானுடைய நடத்துதலை தந்து நடத்தும். இந்த பகுதியிலே வாழுகின்ற அனைத்து மக்களுக்காக ஜெபிக்கிறோம். பெருந்தொற்றிலிருந்து காத்து கொள்ளும். எங்கள் பேராய தலைவர்கள், அனைத்து திருச்சபைகள், சபைக்குழு அங்கத்தினர்கள், சபை மக்கள், போதகர்கள், இறைப்பணியாளர்களுக்காக ஜெபிக்கிறோம். எங்கள் சேகரத்துக்குட்பட்ட அனைத்து திருச்சபைகள் ஊழியங்களுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவருடைய கிருபை தாங்கட்டும். நோய் தொற்றினாலே பாதிக்கப்பட்டு சுகம் பெற்று வருகின்ற பிள்ளைகள் பரிபூர்ணமான சுகத்தை பெற்றுக்கொள்ள ஆண்டவர் துணை செய்யும். தொடர்ந்து உம்முடைய கிருபை இரக்கம் நடத்துதல் எங்கள் அனைவரோடும் தங்கியிருக்க வேண்டும் என்று இறைவன் இயேசுவின் வேண்டுகின்றோம். நல்ல தந்தையே, நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய கடவுளின் அன்பு, பரிசுத்த ஆவியின் ஐக்கிய சிநேகம் நம் அனைவரோடும் இன்றும் என்றும் சதா காலங்களும் தங்கியிருப்பதாக. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உமது ஆவியோடு இருப்பாராக. சமாதானத்தோடு வாழுங்கள். கர்த்தருடைய நாமத்தினாலே ஆமென்.